நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் அக்டோபர் 10 ரிலீஸு. அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகும்போது எல்லோரும் மிகப்பெரிய குறையாக சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம பிக் பி அமிதாப் பச்சனுக்கு பிரகாஷ் ராஜ் தான் டப்பிங் குரல் கொடுத்துருக்காரு அப்படின்னு. சம்மந்தமே இல்லை, ரெண்டு பேருக்கும் ஒட்டவே இல்லை பிரகாஷ் ராஜ் வாய்ஸு அமிதாப்புக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. ஸோ இதை கருத்தில் கொண்டுள்ள தாசே ஞானவேல் என்ன பண்ணாருன்னா, அமிதாப் பச்சன் குரலுக்கு குறிப்பிட்ட ஒரு யாருமே அக்யூரேட்டாக அந்த வாய்ஸை கொடுக்க முடியாது. சுத்தமாக பிரகாஷ் ராஜ் வாய்ஸும் எடுபடல. வேற என்ன பண்ணலாம்னு யோசிச்சவர் அமிதாப் பச்சன் வாய்ஸையே அமிதாப் பச்சனுக்கு டப்பிங் கொடுக்க வச்சுக்காரு. எப்படின்னா ஏஐ டெக்னாலஜி மூலமாக. ஏன்னா அமிதாப் பச்சனே தமிழில் டப்பிங் பேசுறது நிச்சயமாக செல்ஃப் எடுக்காது. ஏன்னா அவருடைய உச்சரிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரோலுக்கு உள்ளாகிடும். அதனால் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த வாய்ஸை வச்சு அவர் தமிழில் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அமிதாப் பச்சனோட வாய்ஸையே ஏஐ டெக்னாலஜி மூலமாக அவரை தமிழ் டப்பிங் பேச வச்சிருக்காராம் நம்ம இயக்குனர் தாசே ஞானவேல். இது கூட பரவாயில்லைங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு டப்பிங் தான் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்திருக்கு. அதுவும் டப்பிங் கொடுக்க போகிறது யார் தெரியுமா? நம்ம பாடகர் மனோ அவர்கள் தான். நமக்கே தெரியும், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பல படங்களில் பாடியவர் எஸ்பிபி. அதுக்கப்புறம் எஸ்பிபி மாதிரியே ஒருத்தர் உருவானார்னா அது மனோ தான். இப்போது ரஜினிக்கு அவர் டப்பிங் கொடுத்துருக்காரு. அப்போது ரஜினிக்கு என்ன தான் ஆச்சு? ரஜினியோட வாய்ஸுக்கு ஏதோ பிரச்சனையா? ஏன் அவர் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு கேட்டால், இது தமிழ் வேட்டையனுக்கு கிடையாது, தெலுங்கு ரிலீஸ் ஆக போகிற வேட்டையனுக்கு தான். ஏன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட தெலுங்கு டப்பிங் படங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கறது எஸ்பிபி. அதே மாதிரி தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தெலுங்கு டப்பிங் படங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கறது யார் அப்படின்னா நம்ம பாடகர் மனோ. கிட்டத்தட்ட இந்த வேட்டையன் படத்துக்கும் தெலுங்கு ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு டப்பிங் கொடுக்கறது ரஜினிக்கு பதிலாக பாடகர் மனோ தான். ஸோ அமிதாப் பச்சனுக்கு ஏஐ மூலம் அமிதாப் பச்சன் குரலே வேட்டையன் டப்பிங்க்கு தெலுங்குக்காக நம்ம பாடகர் மனோவே பண்ணுறாரு. ஸோ நிச்சயமாக ரஜினியோட குரலை மற்ற படங்கள் மாதிரி மேட்ச் பண்ணுவாருன்னு நம்ம உறுதியாக நம்பலாம்.